அதாவதுங்க சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்குள்ள 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா 70 ரூபா அப்படின்ற பட்ஜெட்ல வயிறார திருப்தியா ரொம்ப டேஸ்டியான சாப்பாடை சாப்பிட முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த கேண்டீன் ரொம்ப விசிபிளா இருக்காது. அடிக்கடி வர்றவங்களுக்கு தெரியும், மற்றபடி ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன், என்னென்னலாம் இருக்கும் எப்படி எல்லாம் இருக்கும்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ஏர்போர்ட் போறவங்களா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா மெட்ரோல இங்க இறங்குறவங்க கூட சாப்பிடணும்னா அந்த ஃபுட் ஹப்போ இல்ல ஃபுட் கோர்ட்டோ போயிட்டு 500-1000 செலவு பண்ற மாதிரி வரும். நீங்க அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. ஒரு 200-300 ரூபா இருந்தா போதும், 2 பேர் நல்லா வயிறார திருப்தியா சாப்பிட்டு ஒரு காஃபி டீயே குடிக்கலாம். இது ஒரு ஏர்போர்ட் கேண்டீன் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற AAI CISF அப்படிங்கிற ஸ்டாஃபும் அதர் ஸ்டாஃப்ஸும் அதிகமா பயன்படுத்துவாங்க. விசிட்டர்ஸும் சாப்பிடலாம். பட் ரேட் அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளோட ரேட்டே வெளியே சாப்பிட்ற நார்மல் ரேட்டா தான் இருக்கும். நீங்க மீல்ஸ்ல இருந்து மினி மீல்ஸ்ல இருந்து இட்லி தோசை வடை பூரின்ற மாதிரி அப்புறம் எல்லா வகையான ஃபுட்டும் இருக்கும். 24 ஹவர்ஸும் திறந்திருக்கும். இங்க டீ வடை காஃபி பூஸ்ட் இந்த மாதிரி எல்லா வகையானதும் ஜூஸ் ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே நிறைய விசிட்டர்ஸ் வந்து சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா இது மெட்ரோக்கு அப்படியே பேக் சைடு இருக்கு. ஸோ நீங்க மெட்ரோ அக்சஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி தாராளமா இங்க சாப்பிடலாம். அப்புறம் நீங்க ஏர்போர்ட் போறவங்களா இருந்தாலும் சாப்பிடலாம். இல்ல ஏர்போர்ட்டுக்கு போற வழியில ஏதாவது சாப்பிட்டு போகணும்னு நினைச்சா கூட இங்க நீங்க பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டும் போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வசதி இருக்கக்கூடிய ஒரு கேண்டீன் அது. நான் ரெகுலரா பயன்படுத்துவேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.